குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கூற்று: சுற்றுச்சூழலில் நைட்ரஜனை அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகிறது. காரணம்: இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசாக மாறி மற்ற கரிம சேர்மங்களுடன் வினைபுரிகிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். பின்வருவனவற்றில் பூகம்பத்தால் ஏற்படுபவை எவை? 2, 4 மற்றும் 5. நிலச்சரிவு, சுனாமி, வெள்ளம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நெடுவரிசை 1, நெடுவரிசை 2. கழிவு அகற்றல் முறை செயல்முறை. திண்ம கழிவு நிரப்புதல். மறுக்கப்பட்ட கழிவுகள் மற்றும் உரம் ஆகியன இயந்திரம் மூலம் சேமித்தல். எரித்தல். கழிவுகளை எரித்தல். தூளாக்குதல். கழிவுகளை நிலங்களில் பரப்பிவிடுதல். வெப்ப சிதைவு. ஆக்சிஜன் இல்லாமல் எரித்தல். 2143. இந்தியாவில் உள்ள வன வகைகள் மற்றும் அவற்றின் இனங்கள் பற்றிய தவறான பதிலை தேர்வு செய்யவும். 2 மற்றும் 3 மட்டும். பருவமழை காடு. வெள்ளி, ஃபிர், வால்நட், தேவதாரு. பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 3 சரியானவை. அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும். சரியானவற்றை பொறுத்துக. தேசிய நாளிதழ் அதன் ஆசிரியரை பொறுத்துக. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா. அன்னி பெசன்ட். புதிய இந்தியா. ஜி. சுப்பிரமணிய ஐயர். சுதேசமித்திரன். பி. ஆனந்த சார்லு. சென்னை மகாஜன சபா. 3412. கீழ்காண்பவற்றை பொறுத்துக. சுயாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட். குடியரசு. ஈ.வே. ராமசாமி. பெண்கள் சுதேசி இயக்கம். எஸ். அம்புஜா அம்மாள். தேவதாசி முறை ஒழிப்பு. முத்துலட்சுமி ரெட்டி. 2413. இல்துமிஷின் வெற்றிகளை கால வரிசைப்படுத்துக. 1342. வங்காளம், குவாலியர், ராந்தம்பூர், பில்சா கோட்டை. மொஹஞ்சதாரோவில் உள்ள வீடுகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? மொஹஞ்சதாரோவில் வீடுகள் சுட்ட செங்கற்களால் ஆனவை. சுட்ட செங்கற்கள் அதிக அளவில் வடிகால்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. 2 மற்றும் 3 மட்டும். கீழ் கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டதை தேர்ந்தெடுக்கவும். 3 மற்றும் 4 தவறானவை. ட்விலைட் பிரிசோனர்ஸ், த ரைஸ் ஆஃப் த ஹிந்து ரைட் அண்ட் த டெக்லைன் ஆஃப் இந்தியா. மீனாட்சி திவான். த ஃபைனல் ஃபேர்வெல், அண்டர்ஸ்டாண்டிங் த லாஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மேஜர் ஃபெய்த். சித்தார்த்த டேப்.